கிறிஸ்துவில் பிரியமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, பெருமகிழ்வோடு ஆண்டவரின் நாளில், ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மாபெரும் கடவுளது யூபிலி 2025ஆம் ஆண்டு திருநாளை மறைவட்ட அளவில் எலனாப்பட்டி கிராமத்தில் புனித உத்தரி அன்னையின் திருத்தலத்தில் கொண்டாட பெரு மகிழ்வோடு கூடி வந்திருக்கிறோம். உபகார அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் அத்திருத்தாயின் பெயரால் பெரு மகிழ்வோடு அன்போடு வரவேற்கின்றேன். இது அருள் மிகுந்த ஒரு தருணம், மகிழ்ச்சியின் தருணம், நன்றியின் தருணம். அத்தோடு இந்த யூபிலி திருநாள் நமக்கு விடுக்கக்கூடிய ஒரு விடுதலை மிகுந்த வாழ்வை நினைத்து பார்த்து அதை கொண்டாடி மகிழக்கூடிய தருணம். அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எதிர்நோக்கின் திரு பயணிகளாக இந்த யூபிலி ஆண்டை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கு பெரும் திரளாக கூடியிருக்கிற உங்களை பார்த்த பிறகு இந்த யூபிலி ஆண்டின் நிறைவு நாளை நமது பேராலயத்தில், மறைமாவட்ட பேராலயத்தில் வருகிற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி எப்படி கொண்டாட போகிறோம் என்கிற அச்சம் இருக்கிறது. அவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறீர்கள். அத்துணை சிறப்பாக இந்த யூபிலியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இதைவிட அதிக அளவில் மறைமாவட்ட அளவில் கொண்டாட வேண்டுமே என்கிற கவலை எனக்கு இப்போதே வந்துவிட்டது. அத்துணை ஆனந்தமாய் இந்த உபகார அன்னையின் திருத்தலத்தில் கூடி வந்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யூபிலி ஆண்டில் கடவுள் தம் அருளை நமக்கு கொடுக்கிறார். அதை நிரம்ப கொடுக்கிறார். நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம் பங்கு இறை சமூகங்களுக்கும் நமது தஞ்சை மறை மாவட்டத்திற்கும் உலகளாவிய திரு அவைக்குமான கடவுளது அருளின் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த யூபிலி ஆண்டுக்கான மைய இறைவார்த்தை செய்தியாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்தது ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் 5வது வாக்கியமும் 5ஆம் அதிகாரம் 5வது வாக்கியமும். புனித பவுலடியா சொல்லுவார், நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோது நமக்கு ஏமாற்றம் தராது என்று. நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒருபோது நமக்கு ஏமாற்றம் தராது. அந்த நம்பிக்கை நிறைவேறும். ஏனெனில் அந்த நம்பிக்கை நிறைவேற்றுகிறவர் அந்த கடவுள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தீமோத்தேயுவுக்கு தனது 2ஆம் திருமுகம் 1 அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் புனித பவுலடியா சொல்லுவார், நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் என்று. நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நானும் சொல்லுவேன் புனித பவுலடியாரை போல, நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் என்று. இங்கு இருக்கிற அருள் பணியாளர்களும் நிச்சயமாக என்னோடு சேர்ந்து சொல்லுவார்கள், தாங்கள் யாரை நம்பியிருக்கிறோம் என்று. நீங்களும் சொல்ல முடிய வேண்டும். நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த கடவுளை நம்பியிருக்கிறீர்கள். நம் ஆண்டவர் இயேசுவை நம்பியிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு எல்லாவுமாக இருக்கிறார் என்பதை நம்பியிருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை, நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு என்னை பொறுத்தவரை நமது இறப்புக்கு பின்னால் வரக்கூடிய அந்த நிலைவாழ்வு மட்டுமல்ல, இவ்வுலகில் வாழுகிற போது நிறைவான முழுமையான வாழ்வு. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் இயேசு சொல்லுவார், நானோ ஆடுகள் வாழு பெறும் பொருட்டு அதை நிறைவாக பெறும் பொருட்டு வந்திருக்கிறேன். ஆக நிறைவான வாழ்வு, இவ்வுலகில் வாழுகிற போதே நிறைவான முழுமையான அந்த ஆண்டவரில் மகிழ்ந்து வாழ்வுக்கு தேவையான அத்துணை வளங்களையும் பெற்று மனநிறைவோடு வாழக்கூடிய அந்த நிறைவான முழுமையான வாழ்வு, இது நமது நம்பிக்கை, இது நமது எதிர்நோக்கு. நிச்சயமாக அந்த கடவுள் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு நமது வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு நிலை வாழ்வு, அந்த கடவுளோடு எல்லா காலத்திற்கும் வாழ்ந்திருக்கிற வாழ்வு. ஆக கத்தோலிக்க திரு அவை நமக்கு போதிக்கிற அந்த இறை நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு மிகுந்த நம்பிக்கை மிகுந்த அந்த இறை நம்பிக்கை என்பது இவ்வுலகில் எங்களுக்கு நிறைவான வாழ்வு, இவ்வுலக வாழ்வுக்கு பின்னால் எங்களுக்கு நிலை வாழ்வு என்பது தான் பிரியமானவர்களே. ஆக இதையே எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அதில் கண்ணுக்கு புலப்படவில்லை என்றாலும் கூட கண்ணுக்கு புலப்படாதவை குறித்தும் நாம் மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தைகளில் அதைத்தான் சொல்லுவார். நம்பிக்கை என்பது நமது கண்ணில் படாதவை அவையும் நிறைவேறும் என்கிற நமது ஆழமான அந்த நம்பிக்கை. ஏனெனில் அதை நிறைவேற்ற வல்ல அந்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அதை நிறைவேற்றுவார் என்கிற பயணத்தோடு
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். இஸ்ராயல் மக்களும் கொண்டாடினார்கள். ஒவ்வொரு 50ஆம் ஆண்டையும் யூபிலி ஆண்டாக கொண்டாடினார்கள். அந்த யூபிலி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அது அவர்களுக்கு கிடைத்த அந்த விடுதலையின் மகிழ்ச்சியாக இருந்தது. பிரியமானவர்களே, தங்களுக்கு கிடைத்த அந்த விடுதலை மிகுந்த வாழ்வின் மகிழ்ச்சியையே ஒவ்வொரு ஆண்டும் யூபிலி ஆண்டாக கொண்டாடினார். ஆக இன்றும் நமக்கு தேவை ஒரு விடுதலை அடைந்த வாழ்வு. சமூக அளவில், பொருளாதார அளவில், அரசியல் அளவில், ஆன்ம அளவில், உடல் அளவில் எப்போதும் விடுதலை அடைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். அதை அந்த கடவுள் நமக்கு கொடுப்பார் என்று உறுதியாகவே நாம் நம்ப முடியும். ஏனெனில் அந்த கடவுள் நமக்கு எல்லாவுமாக இருக்கிறார். அந்த கடவுள் என்னாலும் நம்மோடே இருக்கிறவராக இருக்கிறார் என்று இத்திருப்பலிக்கு முன்னால் நடந்த அந்த நாடகத்தில் விவிலியம் குறித்த அந்த விவாதம் நடந்தது. அவர்கள் தாங்கள் விரும்புகிற வசனம் வேண்டும் என்று எடுத்து படித்தார்கள் என்பதாக பார்த்து கொண்டிருந்தோம். நானும் இன்று விவிலியத்தை புரட்டிய போது இந்த வார்த்தைகள் எனது கண்களில் பட்டன. விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் தனது பெயர் என்ன என்று தந்தையாம் கடவுள் வெளிப்படுத்துகிறார். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே. இதுவே எனது பெயர், எல்லா காலத்திற்குமான எனது பெயர். இருக்கின்றவராக இருக்கின்றவர் இருந்த கடவுள் அல்ல, இருக்க போகிற கடவுள் அல்ல, எப்போதும் எல்லா காலத்திற்கும் நின்று நிலைத்திருக்கிற கடவுளாக இருக்கிறவர். இருக்கின்றவராக இருக்கின்றவர் அந்த கடவுளின் பெயர். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 22, 23வது இறைவார்த்தைகளில் அவரது மகனாம் இயேசுவின் பெயர் என்ன என்று பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியாளர் எசையாவை மேற்கோள் காட்டி சொல்லுவார், இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். ஆக இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள் எங்கோ மறைந்து கொண்டிருக்கிற கடவுள் அல்ல, வான மண்டலங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிற கடவுள் அல்ல, நம்மால் எட்ட முடியாத தொலைவுக்கு போய் சென்று ஒளிந்து கொண்டவர் அல்ல. இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த கடவுளின் பெயரே அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். 3வது பகுதியாக யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது, உங்களுக்கு என்றும் துணை இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களிடையே அனுப்புமாறு நான் தந்தையாம் கடவுளை வேண்டுவேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். தூய ஆவியாரின் பெயர் துணையாளர். துணையாளர், நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு அவர் இருப்பார். நீங்கள் போகிற பாதையெல்லாம் அவர் உங்களுக்கு துணை இருப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கிறவராக அந்த கடவுள் இருக்கிறார். வேறு எந்த சமயமும் கடவுளது பெயரை இத்துணை நேர்த்தியாக, இத்துணை அழுத்தமாக, இத்துணை நெருக்கமாக வெளிப்படுத்தியதாக நான் அறிந்ததில்லை. ஆக இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள், என்னாலும் நம்மோட இருக்கின்ற கடவுள், நமக்கு துணையாளராக இருக்கின்ற அந்த கடவுளை நம்பி இருக்கிறோம். ஆகவேத்தான் சொல்லுகிறேன், நாம் நம்பி இருக்கிற கடவுள் யார் என்று நமக்கு தெரியும். அந்த கடவுள் உங்கள் நம்பிக்கையை, உங்கள் எதிர்நோக்கை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த யூபிலி ஆண்டு அதை நிறைவேற்றுகிற கடவுளது அருளின் காலமாக நிச்சயமாக அமைந்திருக்கும். பிரியமானவர்களே, விவிலியத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் ஆனால் எங்கு பார்த்தாலும் கடவுள் தரக்கூடிய அந்த விடுதலை வாழ்வின் செய்தியாகவே இருக்கும். அதே விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட கடவுள் என்று. எகிப்தில் என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை, விடுதலைக்காக அவர்கள் இடுகிற அவ்வளவு ஓலங்களை எனது காதுகளால் நானே கேட்டேன். வேறொரு சொல்ல கேட்டேன் என்றல்ல, அவர்கள் இடக்கூடிய விடுதலைக்கான அந்த அவலகுரலை, அழுகுரலை எனது செவிகளால் நானே கேட்டேன். அவர்கள் படக்கூடிய துன்பங்களை நானே எனது கண்களால் கண்டேன். அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன். நாம் படக்கூடிய துன்பங்களை கண்டு நம்மிடையே இறங்கி வந்து நம்மை மீட்கிறவராக, நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக, நமக்கு வாழ்வு கொடுக்கிறவராக, அதை நிறைவாக கொடுக்கிறவராக அந்த கடவுள் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல எசையா இறைவாக்கு நூல் 61ஆம் அதிகாரத்தில் எசையா இறைவாக்கினர் தனது இறைவாக்கினருக்குரிய பணி என்பதாக அதைத்தான் சொல்லுவார். எல்லா மக்களுக்கும் கடவுளது நற்செய்தியை, குறிப்பாக ஏழைகளுக்கு கடவுளது நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கடவுள் தரக்கூடிய அந்த விடுதலைக்கான செய்தியை சொல்ல வேண்டும். கடவுள் தன் மக்களுக்கு வாழ்வை நிரம்ப கொடுக்கக்கூடிய அந்த யூபிலி ஆண்டு செய்தியை எல்லாரும் கேட்க முழக்கமிட்டு அறிவிக்க வேண்டும். அதற்காகவே என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுவார். இயேசுவும் கூட அதையே பின்மொழிவாக சொல்லுவார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16 முதல் வாசிக்கிறோம். ஆண்டவரது ஆவி என்மேல் இருக்கிறது, ஏனெனில் அவர் எனக்கு
அருள்வொழிவு செய்திருக்கிறார். எதற்கு? ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்வதற்காக, சிறைப்பட்டோருக்கு விடுதலை செய்தியை சொல்வதற்காக, துயரொற்று அழக்கூடிய மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை என்கிற செய்தியை அறிவிப்பதற்காக அந்த கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் என்றுதான் இயேசுவும் சொன்னார். பிரியமானவர்களே, திருவெளிப்பாட்டு நூல் 21ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் அனைத்தையும் புதியனவாக்குகிறேன். இதோ நான் அனைத்தையும் புதியனவாக்குகிறேன். கடவுள் அத்தனையும் புதியனவாக்குவார். அப்படி ஆக்கக்கூடிய வல்லமை அந்த கடவுளுக்கு உண்டு. நீங்கள் அந்த கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உங்கள் வாழ்வையும் உங்கள் குடும்ப வாழ்வையும் உங்கள் சமூக வாழ்வையும் அந்த கடவுள் புதியதாக்குவார். ஒரு புதிய வாழ்வு, அன்பும் மகிழ்ச்சியும் அமைதி மிகுந்த வாழ்வு, குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானமும் மிகுந்த ஒரு வாழ்வு, சமுதாயத்தில் எல்லாருக்கும் இணையாக வாழக்கூடிய ஒரு சமத்துவ வாழ்வு, பொருளாதாரத்தில் வாழ்வுக்கு தேவையான அத்தனை வளங்களையும் பெற்றுக்கொண்ட ஒரு வளமான வாழ்வு, எல்லா மாந்தரோடும் இணைந்து அந்த கடவுளை மகிழ்ந்து வணங்கி வாழக்கூடிய அந்த பெரும் வாழ்வு, அதை கடவுள் கொடுப்பார். அந்த விடுதலை வாழ்வை கொடுப்பதா, அதையே புதியனவாக அந்த கடவுள் செய்வதாக விவிலியம் நமக்கு சான்று பகிறது. பிரியமானவர்களே, இந்த விவிலியம் எப்போதுமே மக்களுக்கு வாக்களிப்பது விடுதலை மிகுந்த வாழ்வு, அந்த விடுதலை தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை தன் மக்களுக்கு கொடுப்பதாக அந்த கடவுள் கொடுக்கிற வாக்குறுதி தான் இந்த முழுமையான விவிலியம் என்று நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, இன்று முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். லாத்தரன் தேவாலயம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாளை கொண்டாடக்கூடிய திரு அவை முதல் வாசகமாக நமக்கு எசேக்கியேல் இறைவாக்கு நூலிலிருந்து 47ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுத்தது. அந்த ஆலயத்தின் மாண்பு, அதே பகுதியில் எசேக்கியேல் இறைவாக்கினர் ஒரு கற்பனையை, ஒரு விருப்பத்தை, ஆசையை, கனவை கடவுளின் இறைவார்த்தையாகவே சொல்லுவார். அது உங்களிலும் நிறைவேற வேண்டும் என்பது எனது ஆசை. அவர் சொல்லுவார், ஆலயத்தின் வலப்புறத்திலிருந்து ஒரு நீரோடை கிளம்பியது. என்னோடு வந்தவர் அளவுகோல் வைத்திருந்தார். 1000 முழம் தள்ளி போய் அளந்து பார்த்தார். கணுக்கால் அளவு அங்கு நீர் ஓடியது. இன்னும் 1000 முழம் அளந்து பார்த்தார். அப்போது கால் முட்டி அளவு நீர் அங்கு பெருக்கெடுத்து ஓடியது. இன்னும் 1000 முழம் அளந்து பார்த்தார். அப்போது இடுப்பளவு தண்ணீர் அங்கு பாய்ந்து ஓடியது. இன்னும் 1000 முழம் அளந்து பார்த்தார். எவராலும் நீந்தி கடக்க முடியாத பெரும் ஆற்று, பேராற்று வெள்ளமாக அங்கு கடவுளது அருள் பெருக்கெடுத்து ஓடியது என்று சொல்லுவார். இந்த யூபிலி ஆண்டில் கடவுளின் பெயரால் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அதுதான். கடவுளது அருளும் ஆசி உங்கள் வாழ்வில் அப்படி கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, மாறாக யாரும் எளிதில் நீந்தி கடக்க முடியாத ஒரு பேராற்று வெள்ளமாக, பெரும் வெள்ளமாக அந்த கடவுளது அருள் உங்களது வாழ்விலும் நிறைந்து ஓடட்டும் என வாழ்த்துகிறேன். இந்த யூபிலி ஆண்டு அதை நிறைவேற்றி கொடுக்கும். அந்த முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், அந்த நீர் எங்கெல்லாம் பாய்ந்ததோ அங்கு வாழ்க்கை இருந்தது. மனிதர்கள் வாழ்ந்தார்கள், தாவரங்கள் வாழ்ந்தன, எப்போதும் கனி கொடுக்கும் தாவரங்கள் இருபக்கமும் மிகுந்து இருந்தன. அது வளமிகுந்த வாழ்வு, கடவுளது ஆசியால் நிறைந்த வாழ்வு. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என விரும்புகிறேன். அதே எசேக்கியேல் இறைவாக்கு நூல் 37வது அதிகாரம், நேரமின்மை காரணமாக அதிகமாக அது குறித்து பேச இயலவில்லை. ஆனாலும் கூட இன்று உங்களுக்கு வீட்டு பாடமாக கொடுக்கிறேன். வீட்டுக்கு போன பிறகு இன்று இரவோ நாளையோ நீங்கள் விவிலியத்தை புரட்டி பாருங்கள். எந்த பக்கம் என்றெல்லாம் தேட வேண்டாம். எசேக்கியேல் இறைவாக்கு நூலில் 2 பகுதிகளை நீங்கள் படித்தாக வேண்டும். இப்போது நான் சொன்ன எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம், இப்போது நான் சொல்ல போகிற எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். அந்த 37வது அதிகாரம் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு குறித்த அந்த எசேக்கியேலின் இன்னொரு ஒரு அருள்மிகுந்த கற்பனை, அருள்மிகுந்த கற்பனை, அருள்மிகு கற்பனை. அவர் சொல்லுவார், காட்சி கண்டேன், பெரும் பள்ளத்தாக்கு, எலும்புகள் சிதறி கிடந்தன, அத்தனையும் மனித எலும்புகள், மனித எலும்புகள். இப்போது கடவுள் சொன்னார், இந்த எலும்புகளை நான் சேர்த்து மீண்டும் மனிதர்களாக்குவேன், நரம்புகளை அங்கு புடையச் செய்வேன், சதையால் நிரப்புவேன், தோளால் மூடுவேன், எனது ஆவியின் மூச்சை ஊத அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள். 7வது வசனத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறுகிறது. ஒரு மாபெரும் மக்கள் திரளாக அவர்கள் எழுந்து நின்றார்கள். அந்த எலும்புகள் எல்லாம் மனிதர்களாக,
அந்த எலும்புகள் எல்லாம் நரம்புகள் புடைக்கப்பட்ட மனிதர்களாக, அந்த எலும்புகள் எல்லாம் சதையாலும் தோளாலும் நிரப்பப்பட்ட புதிய மனிதர்களாக அங்கே எழுந்து நின்றார். ஏனெனில் கடவுளின் ஆவியார் அவர்களுக்குள் செயல்பட்டார் என்று தொடர்ந்து சொல்லுவார். நீங்கள் இருக்கிற உங்கள் கல்லறைகளில் இருந்து வாழுகிற போதே இறந்து போன உங்களது அந்த நிலையிலிருந்து நான் உங்களை மீண்டும் வெளியே கொண்டு வருவேன். வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பேன். ஏனெனில் நான் உங்கள் கடவுளாக எந்நாளும் இருப்பேன், நீங்கள் எனக்கு எந்நாளும் மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுவார் எசேக்கியேல் கடவுளின் வார்த்தைகளா. பிரியமானவர்களே, பாவசங்கீதனம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏறக்குறைய ஒரு 70-75 பேரிடம் கேட்டேன் என்று நினைக்கிறேன். 75 பேரில் 99 விழுக்காடு பேர் கண்ணீரோடு, அத்துணை உள நெருக்கடியோடு, மன வேதனையோடு அந்த ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெறுவதை பார்த்தேன். வாழ்க்கை நமக்கு அப்படித்தான் அமைந்து போயிருக்கிறது. வாழ்க்கை ஒரு பெரும் சுமையாகவே சுமந்து இருக்கிறோம். வாழ்வு குறித்த தெளிவு நமக்கு பல நேரங்களில் கிடைப்பது கிடையாது. வாழ வேண்டும் என்கிற ஆசையும் இருப்பது கிடையாது. வாழ்வதற்கு வழியும் நமக்கு தெரிவது கிடையாது. ஊக்கமில்லாத மனிதர்களாய், ஆசை இல்லாத மனிதர்களாய், கனவுகள் இல்லாத மனிதர்களாய் ஏதோ பிறந்தோம், பிறந்த பாவத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழுகிற பாவத்திற்காக ஒரு நாள் சாக போகிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற, உயிரோடு இருக்கிற போதே நடைவினங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வுதான் பல நேரங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு. எசேக்கியேல் இறைவாக்கினர் அந்த கூற்று, இந்த யூபிலி ஆண்டுக்கான அந்த விடுதலை செய்தி உங்களுக்கு வாழ்வு கொடுக்கட்டும். கடவுள் உங்களுக்குள் தமது உயிர் மூச்சை, தம் ஆவியாரின் மூச்சை ஊதட்டும். ஊக்கம் மிகுந்த மனிதர்களாக, ஆற்றல் பெற்ற மனிதர்களாக, வல்லமை படைத்த மனிதர்களாக, எல்லா விதமான கல்லறைகளை விட்டு விடுதலை பெற்ற மக்களாக புறப்பட்டு வர அந்த கடவுள் உங்களை அருளோடு வல்லமையோடு வழி நடத்தி காக்கட்டும். மீண்டும் சொல்லுகிறேன், நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு ஒருபோது நமக்கு ஏமாற்றம் தராது. நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அந்த கடவுளது அருளால் உங்கள் எதிர்நோக்கு, நம்பிக்கை அத்தனையும் நிறைவேறும். இந்த நாளில் நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களும் கைகூடி உங்கள் இதய ஆவல்கள் அத்தனையும் நிறைவேறி அந்த கடவுளது அருளால் ஒரு பெரு வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது யூபிலி ஆண்டில் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் ஆசையாக அமையும். அந்த கடவுளது வியத்தகு அருள் பராமரிப்பில் எந்நாளும் மகிழ்ந்து மனம் நிறைந்து நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல மனிதர்களாக உங்களது வாழ்க்கை பயணம் தொடரட்டும். கடவுளுக்கு எந்நாளும் நன்றி அறிந்திருப்போம். ஜூபிலி ஆண்டு கொடுக்கக்கூடிய அத்துணை ஆசையையும் இத்திருப்பலி வழியாக நிரம்ப பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென்.